நமஸ்காரம். புருஷார்த்தாஸ் அப்படின்ற வார்த்தை வந்து நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸில் ரொம்ப முக்கியமான வார்த்தை அது. இது என்னென்னா வந்து என்னுடைய கோல் ஆஃப் லைஃப்னா என்ன, லைஃப் என்ன, என் லைஃப் இருக்குது, என் லைஃபோட கோல் என்ன, அல்டிமேட்டாக என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புருஷார்த்தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புருஷார்த்தாஸ் அப்படின்றது ஒருத்தர் ரெண்டு பேருக்காக பண்ணதில்லை, மொத்த சொசைட்டியில் எந்த ஹியூமன் பீயிங் எடுத்தாலும் அவங்களோட எய்ம் என்ன, அவங்களோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புருஷார்த்தாஸ் தான். ஸோ இந்த புருஷார்த்தாஸை 4 ஸ்டெப் இருக்குது. இதில் ஒன்று வந்து தர்மம், அடுத்தது அர்த்தம், அடுத்தது காமம், அப்புறம் மோட்சம் இருக்கும். ஸோ தர்மம் அப்படின்னா சரியான வாழ்வு முறை, த ரைட்டியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியான வாழ்வு முறை, ஒரு வாழ்க்கை எப்படி கரெக்டாக வாழணுமோ அந்த ஒரு ரூலை ஃபாலோ பண்ணி வாழறது தான் தர்மம் அப்படின்றது. இன்னும் ஒரு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, எதை ஃபாலோ பண்ணால், எதை பின்பற்றுனா நானும் நல்லா இருப்பேன், எல்லாரும் நல்லா இருப்பாங்க, இதுதான் தர்மம். நான் மட்டும் நல்லா இருக்க தர்மம் கிடையாது. நானும் நல்லா இருக்கணும், என்னோட சொசைட்டியும் நல்லா இருக்கணும். எந்த ரூல் நான் ஃபாலோ பண்ணால் இது நடக்குமோ இதுதான் தர்மம்னு அர்த்தம். ஸோ இந்த தர்மம் வந்து காமன். தர்மத்தை நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். எந்த வேலை பண்ணாலும் இந்த தர்மத்தை பேஸ் பண்ணி தான் பண்ணணும். அர்த்தா அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிற பணம், நமக்கு இந்த வாழ்வுக்கு தேவையானவற்றை சம்பாதிச்சு அதை வந்து என்ஜாய் பண்ணுறது அர்த்தம். காமம் அப்படின்னா என்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வது. ஏன்னா தேவைகள் பூர்த்தியாச்சு அப்படின்னா அடுத்து ஆசைகளை பூர்த்தி பண்ணணும். தேவைகள் மட்டும் பூர்த்தியாச்சு நம்ம சந்தோஷமாக இருப்போமா? இருக்க மாட்டோம். டெஃபினட் அடுத்து ஆசை வந்துடும். சாப்பாடு மட்டும் தான் தேவை. சாப்பாடு வயிற்றில் போட்டவன தான் ஆசைகள் நிறையா வரும். இந்த ஆசைகள் எனக்கு மனசில் இருக்குது, நிறையா சம்பாதிக்கணும், நிறையா என்ஜாய் பண்ணணுன்னு இருக்குது. இந்த ஆசையை விட்டுட்டு நான் வேறு எதுவும் பண்ண முடியாது. நான் எங்கே போனாலும் எனக்கு இதில் சம்பாதிக்கணும், ஒரு கார் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் அதுதான் காமான இந்த ஆசைகள். இப்போ இந்த அர்த்தா நம்ம சொன்னோம் இல்லையா, வெல்த், சம்பாதிக்கிறது, என்னோட தேவைகள் ஆசைகள், இது ரெண்டுமே தர்மத்தை பேஸ் பண்ணி இருக்கணும். பணம் சம்பாதிக்கிறது தப்பே கிடையாது. நம்மளோட கலாச்சாரத்தில் பணம் சம்பாதிக்கக்கூடாது, வாழ்க்கை என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதே கிடையாது. நீங்கள் வாழ்வை முழுமையாக அனுபவிக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் இது எல்லாமே தர்மத்தோட பேஸில் இருக்கும். தர்மம் தான் பேஸ். அந்த பேஸை வச்சு அதில் தர்மத்தின் வழியாக நீங்கள் காசு சம்பாதிங்க, தர்மத்தின் வழியாக இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணுங்க, எல்லா இன்பத்தையும் என்ஜாய் பண்ணுங்க. அப்படி தான் நம்ம சொல்லியிருக்கு. எல்லாரையும் சன்னியாசியாக சொல்ல. சில பேர் சன்னியாசம் கேட்குறாங்க, போகிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம கிரகஸ்தராக தான் இருக்கும், ஒரு ஃபேமிலி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ ஃபேமிலி லைஃப் வாழறோம், இந்த உலகத்தில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணணும், நம்ம ஆசைகளும் பூர்த்தி பண்ணணும். ஆனால் இது ரெண்டுமே தர்மத்தின் பால் நடக்கணும், தர்மத்திற்கு மீறி நடக்கக்கூடாது. அதர்மமாக பண்ணி நான் சம்பாதிக்கிறதோ இல்லை என்ஜாய் பண்ணுறதோ பண்ணக்கூடாது. ஸோ இந்த அர்த்தம் அண்ட் காமம், என்னோட தேவைகள், என்னோட ஆசைகள், இது ரெண்டும் நான் பூர்த்தி பண்ணிட்டேன்னா நேச்சுரலாகவே நான் எங்கே போவேன் அப்படின்னா மோட்சத்துக்கு போவேன். மோட்சம்னா என்ன அப்படின்னா இந்த ஆசைகள், இந்த தேவைகள், ஆசைகளை தாண்டி நான் போகிற ஒரு ஹையஸ்ட் ஸ்டேட், அது மோட்சம். அந்த மோட்சம் ஸ்டேட்டு போனால் அதுக்கு மேலே வந்து பிறப்பு இறப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம இந்த நார்மல் பிளேன்லேருந்தே போயிடுவோம். அது வந்து தட் இஸ் ஹையஸ்ட் பாயிண்ட். ஒவ்வொரு மனுஷனும் முக்தின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, முக்தியை பண்ணோம், செல்ஃப் ரியலைசேஷன், முக்தி அடையணும், மோட்சம் அடையணும் அப்படின்னு சொல்கிறது, இது எல்லாமே அதுதான் அந்த மோக்ஷா அப்படின்ற ஸ்டேட். இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த அர்த்தம் அண்ட் காமம் தாண்டாமல் இந்த மோட்சத்துக்கு போக முடியாது. யோசிச்சு பாருங்க, இப்போ மக்கள் நிறைய இப்போ இந்த ஃபார்முலா புருஷார்த்தான்றது எல்லாருக்கும் சொல்கிறோம். அப்போ இதில் இப்போ நம்ம 140 கோடி இருக்கும் மக்கள் தொகை இந்தியாவில் மட்டும். இப்போ இத்தனை கோடான கோடி மக்களில் எல்லாரும் சன்னியாசம் எடுத்துட முடியுமா? முடியாது. ஒருத்தருக்கு ஒரு ஆசை இருக்குது. சின்ன வயசில் பிறக்கும் போதே ஒருத்தருக்கு படிக்கணும்னு ஆசை, இன்னொருத்தர் அதிகம் சம்பாதிக்கணும்னு ஆசை, இன்னொருத்தருக்கு நிறையா வந்து காசு சேர்த்து வச்சு அனுபவிக்கணும்னு ஆசை. இந்த ஆசைகள்லாம் இருக்கும்போது ஒரு கடவுளை அடையிறதோ இல்லை கடவுளை பற்றி நினைக்கிறதோ ரொம்ப கஷ்டமான விஷயம். அவர் மோட்சத்தை பற்றி நினைக்கிறது, கடவுளாக நினைக்கலாம், எனக்கு வந்து காசு கொடுன்னு சொல்லிட்டு. ஆனால் மோட்சம்ன்ற ஒரு வார்த்தை காதில் விழணும் அப்படின்னாலே அதுக்கு பெரிய வந்து ஒரு கிரேஸ் இருக்கணும், கடவுளோட அனுகிரகம் இருக்கணும், இல்லாட்டி நடக்காது. அப்போது நார்மலான ஆட்கள் எப்படி வரலாம் அப்படின்னா அவங்க இந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணி காசு சம்பாதிக்கலாம், தர்மத்தை ஃபாலோ பண்ணி உலகத்தை என்ஜாய் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த தேவைகளும் ஆசைகளும் பூர்த்தி ஆச்சுன்னா இந்த மனசு ரொம்ப திருப்தி ஆகிடும். இந்த மனசு ரொம்ப திருப்தி ஆச்சுன்னா அடுத்தது வேற என்ன சொல்லும்? எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு கடவுள் இருந்தால் போதும், இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், ஏன்னா எல்லாமே பூர்த்தி ஆகிடுச்சு, எல்லாம் தெரிஞ்சு போச்சு, எனக்கு இவ்வளோதான் இந்த உலகத்தில் இருக்குன்ட்டு. நான் எல்லாமே எனக்கு தேவையானவற்றைகளை நான் வந்து சம்பாதிச்சிட்டேன், தேவையானவற்றைகளை நான் வந்து அனுபவிச்சிட்டேன், என்னோட ஆசைகளும் பூர்த்தி செஞ்சுட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்? ஃப்ரீடம் தான் கேட்கும்.
அதான் இதுலேருந்து வெளில வர சொல்லும். யோக ஃபிலாசபியில் பார்த்தீங்கன்னா நம்ம யோக சூத்ராஸில் 2 வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒன்று போகான்னு சொல்லுவோம், போகா ஒன்று, இன்னொன்று அப்பவர்கா. போகா அப்படின்னா அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸ். அப்பவர்கா அப்படின்னா ஃப்ரீடம், லிபரேஷன், இதுலேருந்து வெளில வர்றது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எது ரொம்ப நமக்கு பிடிக்குமோ அதை என்ஜாய் பண்ணாமல் அதுலேருந்து வெளில வர முடியாது, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் வெளில வர முடியாது. இப்போ உங்களுக்கு வந்து இனிப்பு சாப்பிட ரொம்ப பிடிக்கும், ஸ்வீட் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. ஸ்வீட் என்ன செய்கிறோம், 2 நாளைக்கு ஒரு ஸ்வீட்டு, இல்லை வாரத்துக்கு ஒரு ஸ்வீட்டு, அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தால் லைஃப் ஃபுல்லாக அந்த ஸ்வீட் எடுத்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த ஸ்வீட்லேருந்து எப்படி வெளில வரலாம் யோசிச்சு பாருங்கள். அடுத்த ஒரு மாதம் இல்லை 2 மாதத்துக்கு உங்களுக்கு 3 இல்லை 4 வேளை சாப்பிட்லாம். ஆனால் 4 வேளையும் ஸ்வீட் தான் கொடுப்பாங்க, விதவிதமான ஸ்வீட் கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் 2-3 மாதம் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்வீட்டுன்னு சொன்னால் எப்படி ஆகும், உங்களுக்கு ஒரே அலர்ஜி ஆகிடும். ஐயோ எனக்கு ஸ்வீட்டே வேணாம்ப்பான்னு ஓடி போகிற அளவுக்கு ஆகிடும். ஏன், அந்த அனுபவம் வந்தாச்சு. எதுக்கு நான் தேடணும், எது எனக்கு ரொம்ப பிடிக்குமோ அது எக்ஸ்ட்ராவாக அதோட உண்மையான சொரூபம் எனக்கு தெரிஞ்சு அதை முழுமையான அனுபவிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கு மேலே எனக்கு அது பின்னாடி ஆசை இருக்காது. இதுலேருந்து வெளில வந்துடலாம். அதுக்கப்புறம் யாராவது ஸ்வீட்டுன்னு சொன்னால் கூட கசக்கும் நமக்கு. ஐயோ ஸ்வீட்டாப்பா என்னை விட்டுருங்க நான் ஓடிடுறேன் அப்படின்னு ஒன்று. இப்போ ஒன்றத்தோட முழுமையான அனுபவம் கிடைக்கும் போது அதுக்கப்புறம் அது நம்மளை பிடிச்சி இழுக்காது, அது மேலே இருக்கிற ஆசை போயிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க 60 வயசு 70 வயசு 80 வயசு இது மாதிரி ஆனவங்கெல்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆகிடுவாங்க. அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, பணம் முக்கியம் இல்லை, மீதி வேலை முக்கியம் இல்லை, உடம்பு முழுசாக பார்த்துக்கோ, முடிஞ்சால் வந்து நீ ஆன்மீகத்தில் போகப்பாரு, இதெல்லாம் அப்போ சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்க, அவங்க அனுபவிச்சிட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பார்த்துட்டு சொல்கிறாங்க, இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு மேலே ஒன்று இருக்குது. இப்படி தான் யோகிகளும் நம்மளோட ரிஷிகள் முனிவர்கள்லாம் சொன்னது. எல்லாத்தையும் அனுபவி, தப்பு கிடையாது, ஆனால் அது எல்லாமே தர்மத்தின் பால் அனுபவி. இது எல்லாத்தையும் நீ அனுபவிச்சின்னா ஒரு ஸ்டேஜில் மனசு ரொம்ப திருப்தி அடைஞ்சு இதை திருப்பி திருப்பி நான் எத்தனை வாட்டி அனுபவிக்கிறது, இது எனக்கு எல்லாமே தெரியும், இது எல்லாமே நான் உணர்ந்துட்டேன், அடுத்தது நான் மோக்ஷம், எனக்கு இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத், இந்த பிறப்பு இறப்புலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு தான் தோணும். ஸோ அதனால தான் அந்த மோக்ஷன்றது ஒன்று. இது எப்படின்னா நீங்கள் ஸ்கூலில் படிச்சிட்டிங்க, 12வது வரைக்கும் ஸ்கூலில் படித்தாச்சு, 12வதுல பாஸ் பண்ணியாச்சு. இப்போ பாஸ் பண்ணால் காலேஜ் போகணுமா இல்லை ஸ்கூல்லேயே உட்காரணுமா, காலேஜ் தானே போகணும். அந்த மாதிரி காலேஜ் மாதிரி இருக்கிற ஒரு ஹையர் ஸ்டெப் தான் மோக்ஷன்றது. இப்போ ஸ்கூல் பண்ணாமல் காலேஜ் போக முடியாது, எப்படி போகிறது? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜ். இல்லை இப்போ எத்தனை பேர் இப்போ ஸ்கூலுக்கு போக ரெடி, இப்போ எல்லோரும் இருக்கோம், நம்ம எல்லாரும் அடல்ட்ஸ் தான். மறுபடியும் நீங்கள் எல்கேஜி போய் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் ரெடி? இல்லை நான் ஆஃபீஸ் டென்ஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதனால் நான் எல்கேஜி போகிறேன்னு சொல்லக்கூடாது. உண்மையிலேயே இப்போ நீங்கள் இன்றைக்கி நாளையில் காலையில் நீங்கள் எல்கேஜி போகணும், உட்காந்து அதே மாதிரி ஏபிசிடி படிக்கணும், எத்தனை பேர் ரெடி? நம்ம யாருமே ரெடியாக இருக்க மாட்டோம். ஏன், ஐயோ மறுபடியும் நான் ஏபிசிடி படிக்கணுமா, மறுபடியும் யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போரிங்ப்பா, எனக்கு ரொம்ப போராக இருக்குது, என்னால் முடியாதுப்பா, நான் இப்பயே இருந்துக்கிறேன், இப்போ எப்படி இருக்கணும் இப்படியே இருந்துக்கிறேன், திருப்பி என்னால் ஸ்கூலில் படிக்க முடியாது அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா? அப்போ என்ன, அது முழுமையாக நம்ம ஸ்கூலில் படிச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி ஸ்கூல் போன்னு சொன்னால் ரொம்ப கசக்கும். இல்லை நான் அடுத்த நிலைக்கு போகிறேன்றோம். அதே மாதிரி தான் மோக்ஷன்றது அடுத்த நிலை. ஒரு வாட்டி நம்ம இந்த உலகத்தை ஃபுல்லாக நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உள்ள திருப்தி வந்துச்சு, எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது, எனக்கு சுக துக்கங்களை நான் பார்த்துட்டேன், எல்லாமே பார்த்துட்டேன், திருப்பி திருப்பி நான் எத்தனை வாட்டி இந்த சுக துக்கங்கள் பின்னாடி வர்றது அப்படின்னு ஃபீல் பண்ணி திருப்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த மோக்ஷன்ற நிலையை நோக்கி போகிறதுக்கான ஒரு அனுகிரகம், கடவுளோட அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த வார்த்தை காதல் விழும், அது பின்னாடி போகும், எல்லாம் பண்ணும். இது வந்து கடவுள் அடையிற நிலைன்னு கூட சொல்லலாம். மோக்ஷன்றது நான் என்னை தாண்டி நான் யாருன்னு உள்ள உணர்ந்து அந்த கடவுள் அடையிற நிலை. ஸோ இங்கே எங்கேயுமே வந்து டைரெக்டாக ஒரு சந்நியாசம் ஆகி போங்க அப்படின்னு சொல்ல, தர்ம அர்த்த காம மோக்ஷம். ஸோ தர்மத்தின் பால் உன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணு, தர்மத்தின் பால் அதை பேஸாக வச்சுட்டு உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணு. இது ரெண்டும் பூர்த்தியானா இந்த தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணுறதுனால அடுத்தது மோட்சத்தை அடைவோம். இப்போ முக்காவாசி ப்ராப்ளம் எங்கே வருது அப்படின்னா, இந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணாமல் அர்த்தம் காமம் ரெண்டுத்தையும் நம்ம வந்து பூர்த்தி பண்ண பார்க்கணும். அதாவது என்ன, தேவைகள் ஆசைகள் எது வேணால் பண்ணுவேன், நான் அதர்ம வழியில் போய் என்னுடைய ஆசைகளை தீர்க்க ட்ரை பண்ணுறேன். இதுதான் பிரச்சனையே. தர்மம் படி போனோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தர்மத்தை மறக்காமல் என்ன வேணால் லைஃப்பில் பண்ணலாம். தர்மத்தை பேஸாக வச்சு, தர்மம்னா என்ன சொன்னோம், எது எனக்கும் என்னோட சொசைட்டிக்கும் சுற்றி இருக்கிறவங்க நன்மை பயக்குமோ அந்த ஆக்ஷன் தான் தர்மம். எது எனக்கும் என்னோட சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நன்மை பயக்காதோ அது தர்மம் கிடையாது, அது அதர்மம். ஸோ இந்த தர்மத்தின் பால் பண்ணும்போது நம்ம மனசு மெச்சூர் ஆகி நேச்சுரலாகவே இந்த மோட்சத்தை நோக்கி போகும்.
ஸோ நம்ம எல்லாரும் இந்த புருஷார்த்தாஸை ஃபாலோ பண்ணி, எஸ்பெஷலி தர்மத்தை பேஸாக வச்சு ஃபாலோ பண்ணி நம்ம எல்லாரும் அடுத்த உயர்நிலை அடைவோம், மோட்சத்தை நோக்கி போவோம். நமஸ்காரம். ஹரி ஓம்.